என் தமிழ் சமூகத்தின் கூட்டம் அறிவார்ந்த கூட்டம். ஐயன் திருவள்ளுவரை, களிம்பூங்குன்றனை, வைகுண்டனை, எங்கள் வள்ளலாரை படித்த கூட்டம் என் தமிழ் சமூகம். உலகத்தில் தோன்றிய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக உலகத்தின் மிகச்சிறந்த மொழிகள் வல்லுநர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இனம் தான் நாங்கள். எங்களை ஆள்வதற்கு ஒரு தகுதி வேண்டாமா? இதே நான் பேசுகின்ற இந்த குடந்தை மாநகரத்தை உள்ளடக்கி இந்த தஞ்சை தரணியை கட்டி ஆண்ட என் இனம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பொறியியலும் அறிவிலும் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக கல்லணையை கட்டினான். உலகம் வியக்கிறான். எப்படிடா இந்த பொறியியலை தமிழன் கண்டுபிடிச்சான்? எப்படா என் தஞ்சை பெரிய கோவிலை ராஜராஜ சோழன் கட்டினான்? வியக்கிறான். எப்படா இன்னைக்கு தமிழுடைய தேசிய தலைவன் ஒரு போராளி இயக்கம் எப்படா வான்படை கொண்டு சிங்கள பேரினவாத அரசை எதிர்த்து தாக்கினான்? இன்னைக்கு அமெரிக்காவுடைய ராணுவ பல்கலைக்கழகத்தில் எங்கள் அண்ணன் பால்ராஜ் அவருடைய வீரம் செறிந்த அந்த விடுதலை போர் வரலாற்று பக்கங்களை தனதாக்கி கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெருமை கொண்ட ஒரு இனம் என் இளைய தலைமுறை இந்த நாட்டுக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் துரும்பை கூட கிள்ளி போடாமல் வெறும் அரிதாரம் பூசி சினிமாவில் நடித்துவிட்டு நேராக இந்த நாட்டின் நாடாள வருகிறாயே நடிகர் விஜய் அவர்களே, இதான் என்னுடைய கேள்வி. நீ அரசியலுக்கு வரக்கூடாது என்பது என் கேள்வி அல்ல. நீ இந்த நாட்டுடைய முதலமைச்சராக ஆகக்கூடாது என்பது எனது பார்வை அல்ல.